சேர்த்து 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 செத்துருவேன். உன் புள்ள உன் குடும்பம் அனுபவிச்சுட்டு போயிடும். ஏன்னா உங்க அப்பாவும் அவர் சந்தோஷத்துக்காக வாழ முடியல, தான் பிள்ளைக்காகவும் தான் இன்னொரு பிள்ளைக்காகவும் பொண்டாட்டிக்காகவும் காலைல வேலைக்கு போறது, சாயந்தரம் இப்படி பிள்ளைங்களுக்காக ஒண்ணு செஞ்சு செஞ்சு அவர் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு. நம்மளும் நம்ம பிள்ளைங்களுக்காக ஒண்ணு செஞ்சு செஞ்சு நம்ம வாழ்க்கையை முடிச்சு கூடாது. நம்ம பிள்ளைக்கு நல்ல படிப்பை மட்டும் கொடுத்துட்டு அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நீ உன் சாமர்த்தியத்துல பொழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்துல நம்ம என்னென்னலாம் நம்ம குடும்பத்துல நம்ம அப்பா அம்மா அனுபவிக்காத நம்ம அனுபவிச்சிருந்தோம். அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். பல பேர் வந்து இந்த காசை சேர்த்து வச்சுக்கணும், செலவே பண்ணிடக்கூடாது சேர்த்து வைக்கிறாங்கல்ல. சேர்த்து வச்சு கடைசியில அதை எதையுமே சந்தோஷமா என்ஜாயே பண்ண முடியாம நமக்கு திடீர்னு ரோட்ல போயிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று பார்த்தா ஆசையாகும், இன்னைக்கு ஒரு நாள் பிரியாணி சாப்பிடலாம், 300 ரூபா பிரியாணி வேணாம் அப்படின்ட்டு நம்ம கடந்து போயிடுவோம். ஆனா அதுக்கப்புறம் நம்மள்ட்ட காசு நிறைய வந்துடும். ஆனா அந்த 300 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கறதுக்குள்ள கொலஸ்ட்ரால் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பிரியாணி நம்மளால திங்க முடியாம போயிடும். இன்னைக்கு நம்ம ஒரு மைசூர் பாக்கு, நெய் மைசூர் பாக்கு அட்டி போலி அப்படின்னு சாப்பிடலாம்னு தோணும். அதுக்கப்புறம் சுகர் வந்துடும், அதை சாப்பிட முடியாம போயிடும். எதை எப்பப்போ பண்ணணுமோ அதை அப்பப்போ பண்ணிருக்கோம்.